மக்களே, வெல்கம் டு கவி ஸ்டோரி வேர்ல்டு. என்னடா இன்றைக்கி 2 சமையல் வீடியோ வருது அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அம்மா கிட்டே போய் தோசை ஊற்றி தரியா, பசிக்குது அப்படி சொல்லிட்டு கேட்டேங்க. எங்கள் அம்மா தினமும் நீ எதனா ஊற்றி சாப்பிடுவா, போய் ஊற்றி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டாங்க. சரி சொல்லிட்டு போயிட்டு குண்டானில் இருக்க மாவு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேங்க. எடுத்துகிட்டு வந்த பிறகு பொடி தோசை ஊற்றலாமா, கார தோசை ஊற்றலாமா, ஆனியன் தோசை ஊற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேங்க. பொடி தோசை ஊற்றுறதுக்கு பொடி இல்லை, ஆனியன் தோசை ஊற்றலான்னா கிளைமேட் சரியில்லை, கார தோசை ஊற்றலான்னா அதிக ப்ராசஸாக போகுது. அப்புறம் சரி ஃப்ரிட்ஜில் வேறு எதனா இருக்கா, காய்கறி தோசை எதனா ஊற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோன்னே வெள்ளையாக தெரிஞ்சிச்சுங்க. பார்த்தா முட்டை. அதை பார்த்தோன்னே எனக்கு வந்தது பாருங்கள் ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் ஒரு சாங் வந்ததுங்க. குதித்தேனே குஷியாகவே, பூமி பூவை போலானதே, கடல் வானம் மதியாவுமே நிறம் மாறுதே, அசையாமல் உன்னை பார்த்தேனே அப்படிதாங்க. அந்த முட்டையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையில் எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக நல்லா சாஃப்டாக தோசை ஊற்றி அதில் போய்ட்டு முட்டை உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் மல்லிச்சாரல் மேலே உப்பு போட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பெப்பர் இருந்துச்சுங்க, நான் பெப்பர் போட்டேன். உங்களுக்கு மிளகாய் பொடி இருந்தால் கூட அதுவும் பெஸ்ட்டு தான். ரெண்டுமே காரம் தானே, எது வேணால் போடலாம். எங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போட்டேன். உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பக்கமாக திருப்பி விட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அவ்வளோதாங்க எடுத்துகிட்டு வந்தால் எங்கள் அம்மா சாப்பிட்டாங்கங்க. ஆக்சுவலாக ஊற்றுந்து நான், பசி எனக்கு தான் எடுத்துச்சு. எங்கள் அக்கா வீடியோ எடுத்தா, கடைசியாக அவளுக்கு தும்மல் வந்தது தாங்க மிச்சம். அமைதியாக 2 பேரும் ஏஞ்சி ப்ளைன் தோசை ஊற்றி ஏஞ்சி சாப்பிட்டோம்.